தரமான ரேங்க் மேட்ச் தான் சொல்லி ஆகணும். இந்த மேட்ச்சில் பாருங்கள், நான் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா இதான் ஃபஸ்ட்டு மேட்ச்சு. தரமாக ஆடியிருப்போனே சொல்லி ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மேலே ஒருத்தர் இருப்பான், அவனை வந்து அழுத்தி பிடிச்சி நாக்கு அடிச்சிடுவேன். நீங்களே பாருங்கள். இது போல் நீங்களும் என் கூட விளாட்ணுன்னா உங்கள் யூஐடியை கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. அப்புறம் இங்கே வந்தனா இவன் வந்து நம்மளை அடிக்கிறதுக்கு பார்ப்பான். நம்ம டீம்மேட் தான் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து பயங்கரமாக ஆடிருப்பானுங்க. நம்ம டீம்மேட்டே வந்து பெரிய ஆட்ஸ்அப் கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இவன் வந்து எனக்கு நெட் இல்லை, எங்கேருந்து ஓடினது தான். நம்ம டீம்மேட் பேக்கு கொடுத்து டவுன் பண்ணிட்டான். ஓகேவா, அதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்து அந்த புதுசாக இருக்கலாம் அந்த வாட்ரு அது உள்ளே போய்டுவோம். நீங்களே பாருங்கள், வாட்ரு உள்ளே போயிட்டு சூப்பராக ஆடிட்டுருப்போம். இங்கே வந்துடுவோம், அவனையும் ஓசிக்கில் போட்டுருவோம். நம்ம வந்து நெட்டில் நல்லா ஒரு கிலோ அடித்த மாதிரி இங்கே வந்து சரியான லூட்லாம் எடுத்துக்கிட்டு அப்புறம் வந்து நம்ம கிளம்பலான்ட்டு கிளம்பியிருப்போம். நம்மளுக்கு வந்து எஸ்விடி வந்து சூப்பராக இருக்கும்ன்ட்டு அது எஸ்விடி எடுத்தவங்க ஏன்னா போயா பாஸ் ஈவெண்ட் எப்படி இருக்குன்னு இந்த இடத்துல நம்ம உட்காந்துருக்கும் போது நம்மளை அடிக்க பார்ப்பான். தரமாக க்ளோவல் போட்டு தப்பிச்சிட்டு இந்த பக்கம் வருவேன் பார்த்தா அவன் வந்து அங்கே போய் உட்காந்து இருப்பான். சரி ஒரு மெடி ஒன்று போட்டுடலாம் அப்படின்ட்டு ஒரு மெடி ஒன்று போட்டுருவேன். நம்மளை அச்சோன்னே நம்ம டீம்மேட் வந்து ஏறிடுவான் அவனை அடிக்கிறதுக்கு. நம்ம நாட்டு போவோம், ஸ்டெப்புன்னு ட்ரெஷ் பண்ணி ஓரியான் போட்டுருவோம். ஓரியான் போட்டு நம்ம டீம்மேட் அடிக்க வருவான், கேன்சல் பண்ணி ஓசிக்கில் வச்சுருவோம். நம்ம டீம்மேட் ஃபுல்லாகவே கச்சின்னு இருந்தானுங்க, ஏன்டா ஓசிக்கில் அடிக்கிறேன்ட்டு. அப்புறம் இந்த இடத்துக்குள்ளே வருவோம். இதுதான் வந்து நான் ஃபஸ்ட்டு மேட்ச் ஆடிருப்பேன். பயங்கரமாக லூட் இருந்தது நம்ம கையில். போய்ட்டு அடிக்கலான்னு போனால் டீம்மேட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தனை நாக் பண்ணுறான். அதுக்கப்புறம் என் டீம்மேட்டை பார்த்தீங்கன்னா 2 பேரையும் வந்து நாக் பண்ணி 2 பேரையும் வந்து கீழே போனோடனே நாக் பண்ணுறாங்க கைஸ். நீங்களே பாருங்கள். அப்புறம் மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா என்னடா பண்றது. அப்புறம் அவனையே அடிச்சு நாக் பண்ணிட்டு நம்ம வந்து ரிவே பண்ண ஆரம்பிச்சோம். ரிவே இல்லை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி மாற்றிருக்கானுங்க. அப்புறம் நம்ம டீம்மேட் இன்னொருத்தையும் ரிவே பண்ண சொல்லிட்டு அப்புறம் இந்த பக்கம் வந்தால் நம்மளை வந்து அடிக்கிறதுக்கு பார்ப்பானுங்க. நீங்களே பாருங்கள், நம்மளே வந்து டார்கெட் பண்ணி அடிக்கிறானுங்க. பாருங்கள், ஃபுல்லாக அந்த தெல் சுற்றி அடிமை இருப்பானுங்க. நான் க்ளோவல் போட்டு ஒரு மெடிட் போட்டுன்னு இருப்பேன். அந்த பக்கம் நம்ம டீம்மேட் வந்து செத்துருவான். சரி அவனுக்கு போய் ரிவே பண்ணான்னு போவேன். நீங்களே பாருங்கள், நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது. கடைசியாக அவள் தான் ரிவே பண்ணி விட்டாங்க. இங்கே வந்து பீக்கில் வந்தால் சரியான கிராஸ் ஃபயர் நடந்துகிட்ருக்கோம். சரி எதனா அடிக்கலான்னு பார்த்தா நம்மளை அடிக்க பார்ப்பான். சரி இங்கே வந்து நம்ம இங்கே வந்து வேலையாக மாட்டோன்ட்டு அப்படி சுற்றிக்கிட்டு வந்து நம்ம டீம்மேட்ஸ்லாம் வந்து ஏற ஆரம்பிச்சிருவோம். ஏற ஆரம்பிச்சுட்டு உள்ளே போவோம். உள்ளே போனால் பார்த்தீங்கன்னா டீம்மேட் வந்து அடிச்சிட்டு இருப்பாங்க எல்லாரையும். நம்ம போய்ட்டு இங்கே ஒருத்தர் வந்து ரிவே பண்ணிட்டு வரோம் போது அவனே தரமாக என் ஃப்ரெண்டில் அடிச்சு நாக் பண்ணுறோம். அப்புறம் அவனை வந்து செக்யூர் பண்ணிட்டு வெளில வந்தால் ஒருத்தர் இறங்குவான். அவனையும் பார்த்தீங்கன்னா 150 போனோம் ஏடபிள்யூமில். அதுக்கப்புறம் நான் போய்ட்டு நம்ம டீம்மேட் அவனை வந்து தரமாக அடிச்சு முடிச்சிடுவானுங்க. கடைசியாக தான் லாஸ்ட் 1 ஃபைட் வந்துட்டோம். இன்னும் 11 பேர் இருக்கானுங்க. அப்படியே எல்லோரும் ரிவே பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம டீம்மேட் பார்த்தீங்கன்னா எல்லோரையும் அடிப்பாங்க. இவன் வந்து லாஸ்ட் கில்ல நான் அடிப்பேன். அதோடு பார்த்தீங்கன்னா நம்ம டீம்மேட்டே இந்த மேட்ச்சை முடிச்சு போய் எடுத்துருவாங்க. ஓகே காய்ஸ், பாய். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.